ஸோ இன்றைக்கி ஹேர் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது வளர்ந்துருக்குது அதோட டென்சிட்டி எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம். இன்னுமே வந்து நம்மளுக்கு பின்னாடி ஹேரும் பழைய ஹேரும் இப்போ வச்சது இந்த இடத்துல தனியாக ஒரு லைன் தெரிகிற மாதிரி தெரியுது இல்லை. 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, கோகனட் ஆயில் கோம் பண்ணக்கூடாது, தலை செய்யக்கூடாது, டெய்லி ஹேர் வாஷ் எடுத்தால் முடி கொட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆக்சுவலி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி. பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்து அதெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இதை போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த போஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருங்களா? க்ளோஸ்ட் ஆயிடும். மறு கூட ரிமூவ் பண்ணுவீங்களா? அது ரிமூவ் பண்றீங்க. நிறைய பேருக்கு மறு ரிமூவல் எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்கோம். கன்சல்டிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டே 10ங்க 10 நாள் ஆயிடுச்சு நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ்க்காக இன்னைக்கு வந்து வந்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து அந்த மார்க் பண்ணது மை மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லாக டார்க்காக கருப்பாகிடுச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக. ஸோ கருப்பானதுனால நம்ம என்னாச்சுன்னா அந்த 10 நாளுமே வந்து வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்ம ஹேர் வளர்ந்துருக்கா இல்லையா ஒன்றுமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி ஹேர் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது வளர்ந்துருக்குது அதோட டென்சிட்டி எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம். அதுமாதிரி எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு அதை வந்து நான் லைவாகவே வந்து காமிக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம கிளினிக் வந்துருக்கோம். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கன்சல்டிங் வீடியோ, இம்ப்ளான்ட் வீடியோ, எக்ஸ்ட்ராக்ஷன் வீடியோ, அப்புறம் அந்த 10 days வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ஏதாவது எரிச்சல் வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதனால் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ டியா கிளினிக் நம்ம வந்துட்டோம், உள்ளே போய் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொல்லாத விஷயம், இங்கே வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸ்கின் சம்மந்தமாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்றதையும் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்கள அதே இடத்துல தான் வந்து இருக்கோங்க. ஸோ சேம் அன்றைக்கி வந்து கண் இதே மாதிரி தான் மாஸ்க் போட்டு மூடிதாங்க. ஸோ காதுலையுமே ஃபுல்லாக வந்து பஞ்சு வச்சிட்டாங்க. இப்போது வந்து இதேமாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணி தான் வாஷ் பண்ணணுமா மேடம்? இப்போ நம்ம வந்து ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. 10 daysல வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். சரிங்களா. அதனால் இப்போ ஸ்ப்ரே பண்ணால் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வெட் ஆகும். வெட் ஆனால் நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேடம். இப்போ நான் வீட்டில் போயிட்டு எப்படி குளிக்கிறதுங்க மேடம்? வீட்டில் போயிட்டு ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும், உங்களோட டோனர் சைட்லேருந்து ஹேர்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஷாம்பு வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு டோனர் சைட்டில் வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதில் இருக்க ஃபோம் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2-3 minutes கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஷாம்பு இங்கே அப்ளை பண்ண வேண்டாம். டோனர் சைட்டில் அப்ளை பண்ணிட்டு அதில் இருக்க ஃபோம் எடுத்து வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க மேடம். அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கை வச்சு தேய்க்கிறது ரொம்ப அழுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்களா? அது வந்து இப்போ வந்து பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்டாக நம்மளுக்கு பண்ணணும். ஓகே. இப்படி ஃப்ரண்ட்ல நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் உங்களுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. அந்த மோஷனில் பண்ணால் போதும். ஓகே மேடம். ஹேர் வாஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து இப்போ நான் கை வச்சு பார்க்கலாம், கை வச்சு தொட்டு பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு 10 daysக்கு மட்டும் வந்து கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம கை வச்சு டச் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு பின்னாடி ஹேரும் பழைய ஹேரும் இப்போ வச்சது இந்த இடத்துல தனியாக ஒரு லைன் தெரிகிற மாதிரி தெரியுது இல்லை. அது வந்து ஒரு 2 or 3 daysக்கு உங்களுக்கு அது ஈவன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது டாக்டர் வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுடலாம். கூட டாக்டர் இருக்காங்க. ஸோ ஹேர் வாஷ்லாம் பண்ணியாச்சுங்க மேடம். இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், நான் ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ்னால் பெருசாக உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் ஒரு 6 month ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன். ஆக்சுவலி ஷவர் எடுத்துக்கக்கூடாது, ஃபால்ஸ் போகக்கூடாது, டைரிங், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் பீச்சு, தீம் பார்க்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் வந்து போகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6 monthsக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, கோகனட் ஆயில்ஸ். நம்ம சீரம்ஸ் எல்லாம் கொடுப்போம், அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கோம் பண்ணக்கூடாது, தலை செய்யக்கூடாது. நீங்கள் சேர்ஸ் இருக்கு இல்லைங்க, அதனால் கோம் பண்ணக்கூடாது. சிசர்ஸுமே நம்ம வந்து 6 monthsக்கு போடக்கூடாது.
பண்ணிக்கோங்க. ட்ரிம்மோ சிசர்ஸோ நியூ ஹேர்ஸ் புதுசாக வச்ச இடத்துல வந்து எதுவுமே டச் பண்ண வேண்டாம். சைட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ணி இதுக்கு மேட்சாக ஈவன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பின்னாடியுமே சிசர்ஸ்லாம் போட்டுக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். பின்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சது மட்டும் சிசர்ஸ் வந்து 6 monthsக்கு அப்புறம் போட்டால் போதும். ஓகே. இப்போது குளிக்கிறது எப்படி குளிக்கிறதுங்க? நீங்கள் நார்மலாக எப்படியும் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோங்க. ஆனால் ஷவர் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆமாம், நான் அங்கே உள்ள சொன்ன மாதிரி என்னென்னா பின்னாடி ஷாம்பு டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிட்டு நம்ம டோனார் சைட்லேருந்து கிராஃப்ட் எடுத்தோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு இங்கே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அந்த முறையை வந்து முன்னாடி வச்சுட்டு வாஷ் பண்ண சொன்னேன். முன்னாடி வச்சு ஸோ இந்த ஆங்கிளில் வந்து இழுத்து பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் பண்ண வேண்டாம். ஓகே. இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஈச்சிங் வந்துச்சுன்னா ரொம்ப நெய்ட்ஸ் எல்லாம் போட்டு ஈச் பண்ண வேண்டாம். ஃபிங்கர் டிப்ஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து பண்ணால் போதும். இது பண்ணாலே போதும். ஓகே. ஏன்னா இதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மொட்டை போட்டு வளர்ந்த மாதிரியே ஓரளவுக்கு ஈவன். ஒரு 1 monthல உங்களுக்கு க்ரோத் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே. ஸோ நான் வந்து கேப் வந்து லாஸ்ட் டைமே வந்து வாங்கிட்டு வந்து காமிச்சிருந்தேன் மேடம்கிட்ட. ஏன்னா வந்து நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால வந்து ரொம்ப அப்படியே மொட்டை போட்டு மாதிரி இருக்க வேணாம் அப்படின்றனால ஸோ கேப் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி போட்டுக்கலாமா மேடம்? இதுவுமே பின்னாடி வந்து ஏர் ஃப்ளோக்காக நெட்டுட்டு இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேப் போட்டுக்காங்க. ரொம்ப அழுத்தாமல் போட்டுக்க சொன்னாங்க. ரொம்ப முன்னாடி ப்ரெஷர் கொடுக்காம இல்லைனா வந்து காட்டன் கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, காட்டன் கிளாத்ஸில் வந்து கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 20 minutes ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வென்டிலேட்டடாக இருந்துட்டு திரும்ப போடும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா வந்து வீடியோவில் கொஞ்சம் ப்ளஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றனால தான். ஏன்னா வெளியில் பார்க்கும்போது எல்லாருமே தலையே பார்ப்பாங்க, என்ன மொட்டையோட நின்றுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக இந்த கேப்புங்க. நீங்களும் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்றப்போ கேப் வந்து போட்டுக்கலாம். மேடம்கிட்ட கேட்டிருக்கேன், இப்போ தாராளமாக போட்டுக்கலாம். இந்த ஒரு 10 நாள் மட்டும் தலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து கேப் எதுவும் போட வேண்டாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கேப் கொடுத்துருந்தாங்க. இது பேர் என்ன? சர்ஜிக்கல் கேப் இது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 நாள் ஃபுல்லாக நான் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து போகும்போது எனக்கு இது வந்து கொடுத்தாங்க, வேணுன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வேறு ஷாம்பு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் இப்போ கொடுப்பீங்களா மேடம்? ஷாம்பூஸ் நான் இப்போ இங்கே இருக்க கொடுக்குறேன். ஓகே, அதையும் நம்ம பார்த்தாலும் இது வந்து ஷாம்புங்களா மேடம்? இது நீங்கள் நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுவுமே நீங்கள் இது பண்ண வெறும் டைலிட் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி டெய்லி ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. டெய்லி ஹேர் வாஷ் எடுத்தாலும் பெட்டர் தான். நிறைய பேர் டெய்லி ஹேர் வாஷ் எடுத்தால் முடி கொட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆக்சுவலி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி. இப்போ சம்மர் டைம் வேறு ரொம்ப சொட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ சம்மர் இருக்கிறதுனால நிறைய பேர் டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்வெட்டிங் ஆகும்போது நம்ம எவ்வளோ தூரம் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்வெட்டிங் வரதுனால அதனால் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். ஸோ இது நார்மலாக நான் ஷாம்பு பின்னாடி வந்து போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் போட்டு விட்ருவீங்களா? அதே மாதிரி மெடிசன் இப்போ எதனா இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கொரியர்ஸ் எதனா வேணும் அப்படின்னா இப்போ லாங்லேருந்து வந்து சர்ஜரி எடுத்துக்கிறாங்க. பிட்வீனில் வந்துட்டு உங்களுக்கு மெடிசன் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வரணும்னு கூட இல்லை, கொரியர் வேணும் அப்படின்னா கூட கால் பண்ணால் நம்ம கொரியரில் போட்டுருவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது, டீடான் இருக்குது, அதுக்கப்புறம் கெமிக்கல் பீல், கார்பன் பீலிங் எல்லாம் இருக்குது, டேன் ரிமூவல் டீடான் இருக்குது, பிளாக் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் பிஆர்பி. ஃபேஸ் பிஆர்பிஸும் நம்மள்கிட்ட இருக்குது. ஃபேஸ் பிஆர்பின்னா அதை எப்படி பண்ணுவீங்க? நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு பிஆர்பி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே எக்ஸாக்ட் தான். உங்களோட பிளட் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு ப்ராசஸிங் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபேஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஃபேஸில் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால அது பிஃபோராக வந்து அனஸ்தட்டிக் க்ரீம், நம்மளுக்கு இப்போ அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் மெடிசன் இருந்துச்சுங்களா அதே மாதிரி க்ரீம்ஸ் இருக்குது. அதை அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். என்ன வித்தியாசம் தெரியுங்க மேடம் இது பண்ணதுக்கப்புறம்? என்ன நம்மளுக்கு வந்து இங்கே வந்து போஸ் இருக்கும். நிறைய வந்துட்டு பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்து அதெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு புளியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இதை போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த போஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆகிடும். அப்புறம் சாகி ஸ்கின்னாக இருக்குது, கொஞ்சம் தொழுதுலன்னு ஸ்கின்னாக இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளப்பியாக இருக்கும். மறு கூட ரிமூவ் பண்ணுவீங்களா? அது ரிமூவ் பண்ணுறீங்க. நிறைய ரிமூவல் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ ஸ்கின் சம்மந்தமாக எது வேணும் நீங்கள் தாராளமாக வரலாம். க்ளூட்டாவும்
ராமக்கண்ணும் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து சிவகரன் சார் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ராமக்கண்ணன். ஓகே ஓகே. அது வந்து பாடி ஃபுல்லாக ஒரே ஸ்கின் டோன் கலர் ஈவன் டோன் ஆகும். ஓகே ஓகே. நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேரு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த டவுட்டாக இருந்தாலும். அதுமாதிரி ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம டியா கிளினிக் வந்து பிரான்ச்சஸ் வந்து கோயம்புத்தூர் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம சம்பத் பிரதர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்களும் வர்றவங்க பிஃபோராக கால் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி அப்பாயின்மெண்ட்டு வந்து இங்கே பிஃபோராக வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நாளைக்கே வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, சரிங்களா? 1 வீக் முன்னாடி இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் நேராக வரும்போது கன்சல்ட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கன்சல்ட்டிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். நீங்கள் நேராக வந்து கன்சல்ட்டிங் பண்ணும்போது எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ கன்சல்ட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான், சரிங்களா? அதுமாதிரி பேக்கேஜ் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 60Kலேருந்து உங்களுக்கு பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இப்போ எனக்கு பண்ணியிருக்காங்க இந்த லெவல் பண்ணுற மாதிரி இருந்தால் 60Kலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவல் அப்படின்றப்போ வந்து அதை வந்து கால் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பால்லெஸ்ஸாக இருந்தாலும் தாராளமாக இங்கே வாங்க. சொட்டையோடு வந்து முடியோடு போங்க.